நானும் என் நண்பன் சூர்யாவும் ஒரே அலுவலகத்தில் வேலை செய்தோம். எங்களுக்குள் சிறந்த நட்பு இருந்தது. என் திருமணத்திற்கு பிறகு ஒரே ஒரு முறைதான் சூர்யா என் வீட்டிற்கு வந்தான். அதன் பிறகு அவன் வரவில்லை. நான் அவனிடம் சொன்னேன், இல்லை நண்பா, அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லை, அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும், அதனால் வர முடியாது. என் பேச்சை கேட்ட சூர்யா, சரி நண்பா, இது முக்கியமான வேலை, நீ அப்பாவை கூட்டிக் கொண்டு மருத்துவமனைக்கு செல், நாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கூறி விடை பெற்றான். சூர்யாவிற்கு பாய் சொல்லிவிட்டு நான் வீட்டிற்கு வந்தபோது அங்கே என் மனைவி ரோஹிணி இல்லை. இதை கண்டு நான் திகைத்தேன். எங்கள் திருமணமான 3 ஆண்டுகளில் நான் அலுவலகத்தில் இருந்து வரும்போது ரோஹிணி எப்போதும் வீட்டில்தான் இருப்பாள். நான் வெளியே சென்று வாட்ச்மேனிடம் மேடம் எங்கே போயிருக்கிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஐயா, மேடம் வழக்கமான நேரத்தில் தான் வெளியே சென்றார்கள், சிறிது நேரத்தில் வந்து விடுவார்கள் என்றார். இதை கேட்டு நான் உறைந்து போனேன். அப்படியானால் நான் அலுவலகம் சென்ற பிறகு ரோஹிணி தினமும் எங்கோ செல்கிறாள். ஆனால் எங்கே? எனக்கு எதுவுமே புரியவில்லை. மேடம் எங்கே போகிறார்கள் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டேன். வாட்ச்மேன் சொன்னார், ஐயா, நாங்கள் வேலைக்காரர்கள், எஜமான்கள் எங்கே போகிறார்கள், எங்கிருந்து வருகிறார்கள் என்று எங்களுக்கு எப்படி தெரியும்? மேடம் வந்ததும் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் தலையசைத்துவிட்டு அறைக்கு வந்தேன். ஆனால் என் மூளை குழம்பி போயிருந்தது. ரோஹிணி எங்கே போகிறாள் என்று பல கேள்விகள் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. அதே குழப்பத்தில் நான் அமர்ந்திருந்த போது சூர்யா போன் செய்தான். நண்பா, அப்பாவின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? டாக்டர் என்ன சொன்னார் என்று கேட்டான். நான் சொன்னேன், அப்பா வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தார், அதனால் நான் அழைத்து செல்லவில்லை, வீட்டிற்கே வந்துவிட்டேன். என் பேச்சை கேட்ட சூர்யா, என்ன நண்பா, நீதானே சொன்னாய் செக்கப் செய்வது மிகவும் முக்கியம் என்றான். அவனது குரலில் லேசான கோபம் தெரிந்தது. எனக்கு ஆத்திரம் வந்தது. அப்பா வரமாட்டேன் என்று சொன்ன பிறகு நான் என்ன அவரை தோளில் தூக்கி கொண்டா போக முடியும் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டேன். சிறிது நேரத்தில் ரோஹிணி உள்ளே வந்தாள். அவள் முகத்தில் ஒருவித பதற்றம் தெரிந்தது. என்னை பார்த்ததும், மன்னிக்கவும் முரளி, நான் வீட்டில் இல்லை, உங்களுக்கு பசிக்கிறதா, உணவு கொண்டு வரட்டுமா என்றாள். நான் ரோஹிணியிடம் கேட்டேன், நீ எங்கே போயிருந்தாய்? அவள் சொன்னாள், பக்கத்து வீட்டுக்காரர் இடத்திற்கு போயிருந்தேன். ஆனால் அவள் என் கண்களை பார்த்து பேசாமல் தவிர்ப்பதை நான் உணர்ந்தேன். ரோஹிணியினிடம் உண்மையை மறைப்பது எனக்கு பிடிக்கவில்லை. இருப்பினும் நான் அதை அப்போது பெரிதுபடுத்தவில்லை. ரோஹிணி எனக்காக உணவு பரிமாறினாள். நாங்கள் அமர்ந்து சாப்பிட்ட போது அவள் என்னிடம் கேட்டாள், முரளி, நீங்கள் அப்பாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போவதாக இருந்தீர்களே, டாக்டர் என்ன சொன்னார்? இதை கேட்டதும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் அப்பாவை மருத்துவமனைக்கு கூட்டி செல்லும் பொய் கதையை நான் சூர்யா கிட்ட மட்டும்தான் சொன்னேன். என் அப்பாவிடமோ அல்லது ரோஹிணியிடமோ இதை பற்றி நான் சொல்லவே இல்லை. சூர்யாவிடமிருந்து தப்பிக்க அலுவலகத்தில் அமர்ந்தபடி நானே உருவாக்கிய பொய் அது. பிறகு இது ரோஹிணிக்கு எப்படி தெரிந்தது? நான் ரோஹிணியிடம் கேட்டேன், நான் அப்பாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போவது உனக்கு எப்படி தெரியும்? இதை பற்றி நான் உன்னிடம் சொல்லவே இல்லையே. என் கேள்வியை கேட்டதும் ரோஹிணி திடுக்கிட்டார். பின் திணறிக்கொண்டே சொன்னால், நான் உங்கள் அலுவலகத்திற்கு போன் செய்தேன். அங்கேதான் நீங்கள் அப்பாவை டாக்டரிடம் கூட்டி போவதாக தெரிந்தேன். நீங்கள் வர தாமதமாகும் என்று நினைத்துதான் நான் பக்கத்து வீட்டுக்காரர் இடத்திற்கு சென்றேன். ரோஹிணியின் பதிலை கேட்டு நான் அமைதியானேன். ஆனால் இன்று அவளது நடத்தை ஏதோ விசித்திரமாக இருப்பதை உணர்ந்தேன். சாப்பிட்ட பிறகு அவள் வழக்கம் போல என்னுடன் அமரவில்லை. உடனே எழுந்து சமையலறை வேலைகளை கவனிக்க சென்றாள். நான் அலுவலக வேலைகளை செய்ய முயன்றேன். ஆனால் என் மனம் அதில் ஈடுபடவில்லை. இரவு உறங்க சென்றபோது எனக்கு தூக்கம் வரவில்லை. வாட்ச்மேன் சொன்னதை நினைத்து பார்க்கையில், நான் இல்லாத போது என் மனைவி எங்கே போகிறாள், யாரை சந்திக்கிறாள் என்ற சந்தேகம் இதயத்தை உலுக்கியது. இறுதியில் ஒருவேளை அவள் நிஜமாகவே பக்கத்து வீட்டுக்குத்தான் செல்கிறாளோ என்று என்னை நானே சமாதானம் செய்து கொண்டேன். திருமணமாகி 3 ஆண்டுகளே ஆன நிலையில் என் மனைவி மேல் நான் சந்தேகம் கொள்ள விரும்பவில்லை. ரோஹிணியும் நானும் சிறுவயதிலிருந்தே நண்பர்கள். ஒருவரை ஒருவர் நன்றாக அறிவோம். அவள் என் மேல் மிகுந்த அன்பு வைத்திருப்பவள், எனக்காக எதையும் செய்பவள். ரோஹிணி எனக்கு துரோகம் செய்ய மாட்டாள் என்று என் மனதிற்குள் சொல்லிக்கொண்டு உறங்கினேன். அடுத்த நாள் காலை அலுவலகம் சென்றபோது சூர்யா என்னிடம் கோவித்து கொண்டான். நேற்று ஏதோ ஒரு சாக்கு சொல்லிவிட்டு ஓடிவிட்டாய். உனக்காகவே நான் பிரியாணி செய்ய சொல்லியிருந்தேன். நீ வராததால் என் மனைவி என்னை திட்டிக் கொண்டிருந்தாள் என்றான். நான் அவனிடம் சொன்னேன், சூர்யா, உன் மனைவி என்னை பார்த்தால் முகம் மறைக்கிறார். நான் அங்கு வந்தால் அவருக்கு சங்கடமாக இருக்கும், அதனால் தான் வரவில்லை. என் பேச்சை கேட்ட சூர்யா சொன்னான், அதெல்லாம் ஒன்றுமில்லை நண்பா, என் தம்பி வந்தாலே அவள் முகம் மறைப்பாள். அதற்காக தம்பியை வீட்டுக்கு வரக்கூடாது என்று சொல்ல முடியுமா?
நான் சொன்னேன், இல்லை, அவன் உன் தம்பி. ஆனால் என் விஷயத்தில் உனக்கும் உன் மனைவிக்கும் சண்டை வருவதை நான் விரும்பவில்லை. சூர்யா சிரிக்கத் தொடங்கினான். அப்படியெல்லாம் இல்லை நண்பா. ஒருவேளை உன் மனைவிக்கு விருந்தினர்கள் வருவது பிடிக்காது போல, அதனால் தான் நீ இப்படி சொல்கிறாய். என் மனைவிக்கு விருந்தினர்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். விருந்தினர்கள் கடவுளின் வடிவம் என்று அவள் சொல்வாள். என் மனைவி விருந்தினர்களை கண்டால் மிகவும் மகிழ்ச்சி அடைவாள். அவர்களை முழு மனதுடன் வரவேற்பாள் என்று சூர்யா கூறினான். நான் சொன்னேன், நண்பா, உன்னிடம் பேசி ஜெயிக்க முடியாது. சரி, அடுத்த முறை நீ விருந்திற்கு அழைக்கும் போது நிச்சயம் வருகிறேன். இந்த முறை நான் வராததால் அடுத்த முறை அவன் மனைவியே என்னை அழைக்க வேண்டாம் என்று சூர்யாவிடம் சொல்வார் என்று நினைத்தேன். ஆனால் 2 நாட்களுக்கு பிறகு சூர்யா வந்து, வா நண்பா, இன்று என் மனைவி சிக்கன் பிரியாணி செய்திருக்கிறாள். உனக்கு இன்று விருந்து என்று சொன்னபோது நான் திகைத்து போனேன். என் விருப்பமான உணவு எது என்று சூர்யாவின் மனைவிக்கு எப்படி தெரிகிறது என்று நான் யோசிக்க தொடங்கினேன். எனக்கு செல்ல விருப்பமில்லை என்றாலும் சூர்யாவின் மனதை உடைக்க விரும்பாமல் அரை மனதுடன் அவனுடன் சென்றேன். நாங்கள் சூர்யா வீட்டிற்கு சென்றோம். சோஃபாவில் அமர்ந்தபோது என் பார்வை சூர்யாவின் மனைவி மீது விழுந்தது. அவர் முகம் மறைத்திருந்தாலும் அவர் ஏதோ ஒரு பதற்றத்தில் இருப்பதை என்னால் உணர முடிந்தது. நான் எப்போது சூர்யா வீட்டிற்கு சென்றாலும் பார்வையை தாழ்த்தியே வைத்திருப்பேன். ஆனால் அவ்வப்போது சூர்யா மனைவி பாத்திரங்களை வைக்க வரும்போது நான் அங்கே இருப்பதை அவர் விரும்பவில்லை என்பதை அவரது நடத்தையில் தெரிந்தது. சிறிது நேரத்தில் சூர்யா உணவு தயாராகிவிட்டது, வா சாப்பிடலாம் என்று அழைத்தான். நாங்கள் மேஜையில் அமர்ந்தோம். சூர்யாவின் மனைவி உணவை பரிமாறும்போது அவரது கைகள் நடுக்கமடைவதை என்னால் தெளிவாக பார்க்க முடிந்தது. நாங்கள் சாப்பிட தொடங்கினோம். அப்போது ரோகிணி வீட்டில் எனக்காக காத்திருப்பாள் என்பது நினைவுக்கு வந்தது. நான் என் போனை எடுத்து சூர்யாவிடம் சொன்னேன், நண்பா, நான் ரோகிணிக்கு போன் செய்து விடுகிறேன். இல்லையென்றால் அவள் கவலைப்படுவாள். நான் வர தாமதமாகும் என்று சொல்லிவிடுகிறேன் என்றேன். என் பேச்சை கேட்டதும் சூர்யாவுக்கு திடீரென்று பயங்கரமான இருமல் வந்தது. நான் அவனுக்கு 1 கிளாஸ் தண்ணீர் கொடுத்தேன். ஆனாலும் அவன் இருமல் நிற்கவில்லை. சற்று நேரம் கழித்து இயல்பு நிலைக்கு வந்த அவன் சொன்னான், என்ன நண்பா, நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் ஏன் போன் செய்கிறாய்? ரோகிணி காத்திருக்கட்டும். காத்திருப்பதில் தான் காதல் அதிகரிக்கும். நான் சிரித்து கொண்டே சொன்னேன், இல்லை நண்பா, எங்களுக்குள் ஏற்கனவே அதிக காதல் இருக்கிறது. ரோகிணியும் நானும் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசிக்கிறோம். இதை கேட்டதும் சூர்யாவின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. சூர்யா மீண்டும் உணவில் கவனம் செலுத்தினான். நான் ரோகிணிக்கு போன் செய்தேன். ஆனால் ரோகிணியின் போன் அடிக்கும் சத்தம் சூர்யாவின் வீட்டு சமையலறையில் இருந்து வருவது போல எனக்கு தோன்றியது. இது என் பிரம்மை என்று நினைத்து கொண்டேன். மறுமுனையில் ரோகிணி போனை எடுத்தாள். ஹலோ ரோகிணி, எங்கே இருக்கிறாய் என்று கேட்டேன். அவள் கோபமாக, வேற எங்கே இருப்பேன், வீட்டில்தான் இருக்கிறேன். உங்களுக்காக எவ்வளவு நேரமாக காத்திருக்கிறேன் தெரியுமா என்றாள். நான் சொன்னேன், மன்னிக்கவும், நான் நண்பன் சூர்யா வீட்டில் இருக்கிறேன். இங்கேயே சாப்பிட்டு விடுவேன். நீ சாப்பிட்டு விட்டு தூங்கு என்றேன். அவள் சரி என்று கூறி போனை வைத்தாள். நான் உணவருந்து விட்டு வீட்டிற்கு திரும்பினேன். ஆனால் வீட்டிற்குள் நுழையும் முன் ஏதோ ஒரு சந்தேகம் தோன்றவே வாட்ச்மேனிடம் கேட்டேன், இன்று மேடம் வெளியே எங்கும் சென்றாரா? அதற்கு அவர், ஆமாம் ஐயா, சென்றுவிட்டு இப்போது 20 நிமிடங்களுக்கு முன்புதான் திரும்பி வந்தார் என்றார். இதை கேட்டு நான் திகைத்து போனேன். ஏனென்றால் 1 மணி நேரத்திற்கு முன்புதான் நான் ரோகிணியிடம் போனில் பேசினேன். அப்போது அவள் வீட்டில் இருப்பதாக சொன்னாள். ரோகிணி ஏன் உண்மைகளை மறைக்கிறாள்? அவள் ரகசியமாக எங்கோ செல்கிறாள். என் மூளை குழம்பி போயிருந்தது. நான் உள்ளே சென்றபோது ரோகிணி படுக்கையில் அமர்ந்திருந்தாள். என்னை பார்த்ததும் அவள் கோபமாக முகத்தை திருப்பி கொண்டாள். என்ன ரோகிணி, என் மேல் கோபமா என்று கேட்டேன். அவள் சொன்னாள், ஏன், எனக்கு கோபப்படக்கூட உரிமை இல்லையா? நீங்கள் தினமும் ஏதோ ஒரு சாக்கு சொல்லிவிட்டு உங்கள் நண்பன் வீட்டிற்கு சென்று விடுகிறீர்கள். நான் சொன்னேன், என்ன இப்படி பேசுகிறாய்? நான் நிஜமாகவே என் நண்பன் வீட்டிற்கு தான் சென்றேன். அதற்கு அவள், எனக்கு இதெல்லாம் பொய்யாக தெரிகிறது. நண்பன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு துரோகம் செய்கிறீர்களோ என்று தோன்றுகிறது என்றாள். நான் அவள் பேச்சிற்கு பெரியதாக எதிர்வினை ஆற்றாமல் அமைதியாக அவள் முகத்தை பார்த்தேன். பிறகு சொன்னேன், ரோகிணி, ஒரு மனிதன் எப்படியோ அவனுக்கு மற்றவர்களும் அப்படித்தான் தெரிவார்கள். மற்றவர்களுக்கு துரோகம் செய்பவன் தான் மற்றவர்களும் தனக்கு துரோகம் செய்வதாக நினைப்பான். என் பேச்சை கேட்டதும் ரோகிணி நடுங்கி போனாள். அவள் முகம் வெளிரி போனது. நான் சட்டென்று சொன்னேன், ஏன் ரோகிணி இவ்வளவு பயந்து விட்டாய்? நான் சும்மா விளையாட்டிற்கு சொன்னேன். உனக்கு ஒரு நகைச்சுவை கூட புரியாதா? அதற்கு அவள், இல்லை, நான் ஒன்றும் பயப்படவில்லை என்றாள். ஆனால் அவள் பேசும் தோரணையில் இருந்து அவள் இன்னும் பயந்திருப்பது தெரிந்தது. நான் பேச்சை திருப்பி அவளிடம் கேட்டேன், ரோகிணி, கணவனிடம் சொல்லாமல் வெளியே சென்றால் அது தவறான செயல்தானே?
அவள் சொன்னாள், மிகவும் தவறு. கணவன் மனைவி உறவு நம்பிக்கையின் மீதுதான் இருக்கிறது. ஏதாவது இருந்தால் அமர்ந்து பேசி தீர்க்க வேண்டுமே தவிர துரோகம் செய்யக்கூடாது. நான் மீண்டும் கேட்டேன், இந்த சட்டம் கணவனுக்கு மட்டுமா அல்லது மனைவிக்கும் பொருந்துமா? இதை கேட்ட ரோகிணி பதற்றமடைந்து என் கையிலிருந்து தன் கையை விடுவித்துக் கொண்டு வெளியே ஓடினாள். சூர்யா வீட்டில் என்ன சாப்பிட்டு வருகிறீர்களோ தெரியவில்லை, வந்ததிலிருந்து விசித்திரமாக பேசுகிறீர்கள் என்று கத்தினாள். ரோகிணி சென்ற பிறகு நான் யோசித்தேன், அவள் வெளியே செல்லும் போது ஒரு மெசேஜ் கூட அனுப்பி இருக்கலாமே. நான் அவளை தடுத்திருப்பேனா என்ன? நான் ஏன் அவளிடம் சுற்றி வளைத்து பேசினேன் என்றால், ஒருவேளை அந்த பதற்றத்தில் அவள் உண்மையை சொல்லிவிடுவாள் என்று நினைத்தேன். ஆனால் அவளோ என் மீதே பழி போட்டுவிட்டு சென்று விட்டாள். இதன் பொருள் அவள் எங்கே செல்கிறாள் என்பதை என்னிடம் சொல்ல விரும்பவில்லை. என் மனதில் விசித்திரமான எண்ணங்கள் ஓடின. ஒருவேளை அவள் ஏதேனும் ஆபத்தில் சிக்கியிருப்பாளோ? அவளை காப்பாற்றுவது என் கடமை. ரோகிணி எங்கே செல்கிறாள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். இதற்கு எனக்கு வாட்ச்மேனின் உதவி தேவைப்பட்டது. அடுத்த நாள் காலை அலுவலகம் செல்லும் வழியில் நான் வாட்ச்மேனிடம் சைகை காட்டி வெளியே அழைத்தேன். ஐயா, மேடம் வீட்டிலிருந்து எப்போது கிளம்புவார் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஐயா, நீங்கள் அலுவலகத்திலிருந்து திரும்புவதற்கு சற்று நேரத்திற்கு முன்புதான் அவர் வெளியே கிளம்புவார். இறைவன் அருளால் நீங்களும் அன்று தாமதமாகவே வருவீர்கள். நீங்கள் வருவதற்கு சற்று நேரத்திற்கு முன்புதான் மேடமும் திரும்பி வருவார் என்றார். வாட்ச்மேனுக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் காரில் ஏறி அலுவலகம் சென்றேன். வழியில் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். வாட்ச்மேன் சொன்னதை கேட்டால் நான் என்று சூர்யா வீட்டிற்கு போவேன் என்பது ரோகிணிக்கு முன்பே தெரிந்திருக்கிறது. ஆனால் நான் ரோகிணியிடம் சொல்லாமலேயே அவளுக்கு இது எப்படி தெரிகிறது? என் அன்றாட நடவடிக்கைகளை பற்றி அவளுக்கு தகவல் கொடுப்பது யார்? ரோகிணி மீது எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்போது அந்த நம்பிக்கை மெல்ல உடைய தொடங்கியது. ரோகிணி எனக்கு துரோகம் செய்கிறாளோ என்று என் மூளை சொல்லியது. ஆனால் இதயம் அதை ஏற்க மறுத்தது. நான் அலுவலகத்தில் வேலையில் கவனமே செலுத்த முடியாமல் குழப்பத்தில் இருந்தேன். என் பதற்றத்தை கண்ட சூர்யா என்னிடம் கேட்டான், என்ன முரளி, மிகவும் கவலையாக இருக்கிறாய்? எல்லாம் நலம்தானே? அப்பாவின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? என் மனைவி சொல்லாமல் வெளியே செல்கிறாள். அவளை நினைத்துதான் நான் கவலையாக இருக்கிறேன் என்று அவனிடம் எப்படி சொல்ல முடியும்? நான் சொன்னேன், ஆமாம் நண்பா, அப்பாவின் இரத்த அழுத்தம் சீராக இல்லை. அவரை பார்த்து கொள்ள சொல்லியிருக்கிறேன். அவர் எப்போதும் போல ஓய்வெடுக்கிறார். நான் சொன்னதை கேட்ட சூர்யா, சரி நண்பா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அவர் விரைவில் குணமடைவார். நாம் இப்போது சந்தைக்கு செல்வோம். இன்று என் மனைவியின் பிறந்த நாள். அவளுக்கு பரிசு வாங்க வேண்டும். நீயும் என்னுடன் வா, உன் மனமும் மாறும் என்றான். ஆனால் எனக்கு எங்கும் செல்ல விருப்பமில்லை. அதனால் நான் மறுத்தேன். ஆனால் சூர்யா விடவில்லை. அவன் தன் நட்பின் மீது சத்தியம் செய்து என்னிடம் பிடிவாதம் செய்தான். எனக்கு ஆத்திரம் வந்தது. ஏன் குழந்தையைப் போல அடம்பிடிக்கிறாய்? அடுத்தவர் சூழ்நிலையை புரிந்து கொள் என்று கத்தினேன். நான் எவ்வளவு கத்தியும் அவன் கோவப்படவில்லை. சிரித்து கொண்டே சொன்னான், உலகமே தலைகீழாக மாறினாலும் என் மனைவிக்கு பரிசு வாங்க நீ என்னுடன் வந்தே தீர வேண்டும். எனக்கு பரிசு தேர்ந்தெடுப்பதில் அனுபவமும் கிடையாது. வேறு வழி இல்லாமல் நான் அவனுடன் சென்றேன். உண்மையை சொல்ல போனால் எனக்கு அவன் மேல் அப்போது ஆத்திரம் வந்தது. அவன் மற்றவர்களின் கஷ்டத்தை புரிந்து கொள்வதே இல்லை. நான் அரை மனதுடன் அவனுடன் சந்தைக்கு சென்றேன். நீண்ட நேரம் சுற்றியும் அவனுக்கு எதுவுமே பிடிக்கவில்லை. பிறகு எதிரே இருந்த ஒரு நகை கடைக்கு சென்றோம். சூர்யா சொன்னான், நான் என் மனைவிக்கு மோதிரம் பரிசளிக்க விரும்புகிறேன். நீ எனக்கு உதவி செய். அவனிடமிருந்து சீக்கிரம் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக நான் உதவி செய்ய தொடங்கினேன். சிறிது நேரத்தில் என் கண்ணில் ஒரு அழகான மோதிரம் தென்பட்டது. அது மிகவும் தனித்துவமான வடிவமைப்பாக இருந்தது. நான் சொன்னேன், இந்த மோதிரத்தை வாங்கு, இது உன் மனைவிக்கு மிகவும் பிடிக்கும் என்றேன். சூர்யா அதை பார்த்துவிட்டு, ஆமாம் நண்பா, இது மிகவும் நன்றாக இருக்கிறது, உன் ரசனையை பாராட்ட வேண்டும் என்று கூறி அதை கிஃப்ட் பேக் செய்ய சொன்னான். நாங்கள் வீட்டிற்கு திரும்பினோம். அன்று ரோகிணி வீட்டிலேயே இருந்தாள். என்னை பார்த்ததும் அவள் மகிழ்ச்சி அடைந்து ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தாள். நான் சோஃபாவில் அமர்ந்தேன். அவளும் அருகில் வந்து அமர்ந்து பேச தொடங்கினாள். ஆனால் கடந்த சில நாட்களாக நடந்த விஷயங்களால் நான் மிகவும் கவலையாக இருந்தேன். சிரிப்பதையே நான் மறந்துவிட்டது போல தோன்றியது. ரோகிணி கேட்ட கேள்விகளுக்கு நான் சுருக்கமாக ஆம், இல்லை என்று பதிலளித்து கொண்டிருந்தேன். சிறிது நேரம் கழித்து ரோகிணி கேட்டாள், முரளி, சூர்யா உங்களுக்கு எப்படி நண்பரானார்? எப்போது உங்கள் நட்பு தொடங்கியது? அவள் கேட்ட விதத்தை கண்டு நான் சற்று திடுக்கிட்டேன். சமீப காலமாக ரோகிணி சூர்யாவை பற்றி அதிகமாக பேசுவதை நான் கவனித்தேன். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அவள் பேச்சை திருப்பி சூர்யாவிடம் கொண்டு வந்து விடுவாள். அவளுக்கு ஏன் சூர்யா மீது இவ்வளவு ஆர்வம் என்று எனக்கு விசித்திரமாக தோன்றியது. அவள் கேட்டதால் நான் சொல்ல தொடங்கினேன். திருமணமாகி 1.5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் எனக்கும் சூர்யாவிற்கும் நட்பு ஏற்பட்டது.
அலுவலகத்தில் அவனுக்கு பல நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் என்னுடன் பழகத் தொடங்கிய பிறகு அவன் மற்றவர்களை விட்டுவிட்டான். எப்போதும் என் பின்னாலேயே சுற்றி கொண்டிருப்பான். எங்கு சென்றாலும் என்னை இழுத்து கொண்டு போவான். அட்டை பூச்சி போல என்னுடன் ஒட்டி கொள்வான். அடிக்கடி அவன் வீட்டிற்கு விருந்துக்கு அழைப்பான். அவன் மனைவி என்னிடம் முகம் காட்டாவிட்டாலும் அவன் என்னை விடமாட்டான். அவனது இந்த செயலால் நான் சோர்ந்து போய்விட்டேன். இதை கேட்ட ரோகிணி சொன்னால், யாரோ ஒருவரின் அன்பை இப்படி கேலி செய்யாதீர்கள். உண்மையான அன்பு இறைவனால் கொடுக்கப்படுவது. பின் திடீரென என் கையை பிடித்து கொண்டாள். ரோகிணி கேட்டால், முரளி, ஒரு விஷயம் கேட்கட்டுமா? ஒருவேளை சூர்யா உங்களுக்கு துரோகம் செய்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவரை உங்களால் மன்னிக்க முடியுமா? ரோகிணியின் பேச்சை கேட்டு நான் உஷாரானேன். என்ன மாதிரியான துரோகம்? வியாபாரத்திலா அல்லது தனிப்பட்ட விஷயத்திலா என்று கேட்டேன். ரோகிணி சொன்னாள், தனிப்பட்ட விஷயத்தில். தனிப்பட்ட விஷயம் என்றால் என்ன சொல்கிறாய் என்று அவள் முகத்தை பார்த்து கேட்டேன். அவள் தொடர்ந்தாள், தனிப்பட்ட விஷயம் என்றால் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருளை சூர்யா எடுத்துக்கொண்டால், உங்கள் உரிமையில் அவர் கை வைத்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரோகிணியின் பேச்சை கேட்டதும் என் தலையில் யாரோ சுத்தியலால் அடிப்பது போல இருந்தது. என் தலை சுற்றியது. ரோகிணி மற்றும் சூர்யா தொடர்பான பல மர்ம முடிச்சுகள் இப்போது ஒன்றோடு ஒன்று இணைவது போல எனக்கு தோன்றியது. நான் ரோகிணியிடம் சொன்னேன், ரோகிணி, எனக்கு பிடித்தமான ஒன்று என்னை உண்மையிலேயே நேசித்தால் அது ஒருபோதும் என்னை விட்டுவிட்டு சூர்யாவிடம் போகாது என்றேன். இதை கேட்ட ரோகிணி விடாமல் கேட்டாள், இருந்தாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடித்த ஒன்று சூர்யாவிடம் சென்று விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவரது நட்பை முறித்துக் கொள்வீர்களா அல்லது அவருக்கு தீங்கி செய்வீர்களா? நான் எரிச்சலுடன் சொன்னேன், என்ன தேவையில்லாத விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறாய்? என் கோபத்தை கண்டு ரோகிணி வாடி போய் சமையலறைக்குள் சென்றார். ரோகிணி சென்ற பிறகு நான் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினேன். இந்த மர்மம் முழுவதுமாக விலக வேண்டும் என்று நான் விரும்பினேன். உண்மையை அறிய என் மனம் துடித்தது. ஒருவேளை உண்மையை வரவழைக்க ரோகிணியிடம் நான் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டி இருந்தால் அதற்கும் நான் தயார் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். ஆனால் இயற்கை அந்த வாய்ப்பை அடுத்த நாளே எனக்கு வழங்கியது. அடுத்த நாள் நான் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்தபோது சூர்யா அன்று என்னுடன் வந்து சந்தையில் வாங்கிய அதே மோதிரத்தை ரோகிணி கையில் அணிந்திருப்பதை பார்த்தேன். ரோகிணியின் கையில் அந்த மோதிரத்தை பார்த்ததும் என் தலை சுற்றியது. இருப்பினும் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு நான் ரோகிணியிடம் மெதுவாக கேட்டேன், இந்த மோதிரம் உன் கைகளில் மிக அழகாக இருக்கிறது, எங்கே வாங்கினாய்? அவளுக்கு சந்தேகம் வராதபடி மிக சாதாரணமாகவே இதை கேட்டேன். அவள் புன்னகைத்து கொண்டே சொன்னாள், நீங்கள் அலுவலகம் சென்ற பிறகு நான் ஒரு தோழி வீட்டிற்கு செல்வேன் என்று சொன்னேன் அல்லவா, அவள்தான் இதை எனக்கு பரிசளித்தாள். அவள் பொய் சொல்வது எனக்கு தெரிந்துவிட்டது. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருந்தேன். அடுத்த நாள் அலுவலகம் சென்றபோது சூர்யாவிடம் சொன்னேன், சூர்யா, இன்று நான் உன் வீட்டிற்கு விருந்துக்கு வருகிறேன். சூர்யா மகிழ்ச்சி அடைந்து உடனே தன் மனைவிக்கு போன் செய்து சிறப்பான உணவை தயாரிக்க சொன்னான். அலுவலகம் முடிய அரை மணி நேரம் இருக்கும்போதே சூர்யாவிற்கு தெரியாமல் நான் அவன் வீட்டிற்கு புறப்பட்டேன். சூர்யா வீட்டிற்கு சென்று திடீரென கதவை திறந்தேன். அங்கே நான் கண்ட காட்சியால் அதிர்ந்து போனேன். அங்கே சோஃபாவில் என் மனைவி ரோகிணி அமர்ந்திருந்தாள். என்னை பார்த்ததும் அவள் பயத்தில் நடுங்க தொடங்கினாள். என் கோபம் எல்லை மீறியது. ரோகிணி, எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்தாய் என்று கத்தினேன். அவள் அழுது கொண்டே என் கால்களில் விழுந்து, முரளி, தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள், நான் உங்களுக்கு துரோகம் செய்யவில்லை என்று கெஞ்சினாள். நான் எதையும் கேட்கும் நிலையில் இல்லை என்றாலும் அவள் என்னதான் சொல்கிறாள் என்று அங்கேயே அமர்ந்தேன். ரோகிணி அழுது கொண்டே உண்மையை சொன்னாள். முரளி, உங்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு இரட்டை சகோதரி இருந்தாள். அவள் பெயர் பவானி. ரோகிணி சூர்யாவை உயிராக நேசித்தாள். அதை பவானியிடமும் சொல்லி இருந்தாள். ஆனால் திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பிருந்தே ரோகிணி எதையோ மறைப்பது போல பவானிக்கு தோன்றியது. எத்தனை முறை கேட்டாலும் அவள் மௌனமாகவே இருந்தாள். பிறகு உங்கள் இருவருக்கும் நிச்சயம் நடந்தது. நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகும் ரோகிணி மகிழ்ச்சியாக இல்லை. பவானி அவளிடம் எவ்வளவோ கேட்டும் அவள் உண்மையை சொல்லவில்லை. பிறகு திருமண நாளும் வந்தது. திருமணத்தன்று ரோகிணி மிகவும் அமைதியாக இருந்தாள். பின் நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது. திருமணத்திற்கு சற்று நேரத்திற்கு முன்பு ரோகிணி வீட்டை விட்டு ஓடிவிட்டாள். அவள் ஒரு கடிதம் எழுதி வைத்திருந்தாள். அதில் தான் வேறொருவனை காதலிப்பதாகவும் அவனுடன் சென்று திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் குறிப்பிட்டிருந்தாள். என் பெற்றோர் பவானியிடம் வந்து கதறினார்கள். பவானி, நீதான் எங்கள் மானத்தை காப்பாற்ற வேண்டும். நீ ரோகிணியாக வேடமிட்டு மணமேடையில் அமர்ந்து முரளியை மணமுடித்துக்கொள் என்று கெஞ்சினார்கள்.
என் பெற்றோர் மீது இருந்த பாசத்தாலும் அவர்கள் கௌரவத்தை காப்பாற்றவும் நான், அதாவது பவானி, ரோகிணியாக மாறி உங்களை திருமணம் செய்து கொண்டேன். அதன் பிறகு என் பெற்றோர் பவானி மாரடைப்பால் இறந்து விட்டதாக ஊர் முழுவதும் சொல்லிவிட்டார்கள். என்மேல் எந்த தவறும் இல்லை. ஆனால் குடும்ப மானத்திற்காக உயிருடன் இருந்த நான் கொல்லப்பட்டேன். இப்போது உங்கள் முன்னால் இருப்பது ரோகிணி அல்ல, பவானி. உங்கள் உண்மையான ரோகிணி திருமணத்தன்றே உங்களை விட்டு ஓடிவிட்டாள். அன்று முதல் நான் தான் ரோகிணியாக உங்களுடன் வாழ்ந்து வருகிறேன். அன்று சூர்யாவை நம் வீட்டிற்கு விருந்திற்கு அழைத்த போதுதான் நான் அவரை முதலில் பார்த்தேன். முதலில் அவரை என்னால் அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் நானும் ரோகிணியும் இரட்டை சகோதரிகள் என்பதால் ஒரே உருவத்தை கொண்டிருந்தோம். அதனால்தான் சூர்யா என்னை எளிதில் அடையாளம் கண்டு கொண்டார். ரோகிணியும் நானும் மீண்டும் தொடர்பில் இருந்தோம். நாங்கள் இருவரும் பேசிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சூர்யா உங்களை கட்டாயப்படுத்தி அவர் வீட்டுக்கு உணவருந்து அழைத்து வந்தார். நீங்கள் இருவரும் வெளியே அமர்ந்து சாப்பிட்டு பேசிக் கொண்டிருக்கும் போது நானும் ரோகிணியும் உள்ளே அறையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்போம். நீங்கள் கிளம்புவதற்கு முன்பே நான் அங்கிருந்து புறப்பட்டு உங்களுக்கு முன்னே வீட்டிற்கு சென்று விடுவேன். நீங்கள் அலுவலகத்தில் இருக்கும்போது நான் வீட்டை விட்டு வெளியேற மாட்டேன். ஏனென்றால் ஒருவேளை நீங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டால் என்னிடம் கேள்வி கேட்பீர்கள் என்று எனக்கு பயம். நீங்கள் எப்போதெல்லாம் சூர்யா வீட்டிற்கு செல்கிறீர்களோ அப்போதெல்லாம் ரோகிணி எனக்கு போன் செய்து அவளது வீட்டிற்கு வர சொல்வாள். சூர்யா உங்களை வீட்டிற்கு அழைத்து வருவார். நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பீர்கள். அந்த இடைவெளியில் நான் என் சகோதரியை சந்திப்பேன். அதே சமயம் ரோகிணியும் அறையிலிருந்து வெளியே வந்தாள். அவள் அழுது கொண்டே என் முன்னே அமர்ந்து சொன்னாள், தயவு செய்து என்னை மன்னித்து விடு. எனக்கு சூர்யா மேல் காதல் இருந்தது. அதனால்தான் நான் அன்று வீட்டை விட்டு ஓடினேன். உன்னை காதலிக்காமல் உன்னை திருமணம் செய்து கொண்டால் அது உனக்கு செய்யும் துரோகம் என்று நான் நினைத்தேன். சூர்யாவை நேசித்து கொண்டு உன்னுடன் வாழ்வதை என் மனம் ஏற்கவில்லை. அதனால்தான் அன்று ஓடிவிட்டேன். ஆனால் பவானி வடிவில் உனக்கு ஒரு மிகச்சிறந்த மனைவி கிடைத்திருக்கிறாள். நான் செய்த தவறுக்காக அவளை தண்டிக்காதே என்றாள். நான் பவானியின் கையை பிடித்து அவளை வீட்டிற்கு அழைத்து வந்தேன். ரோகிணி மற்றும் சூர்யா இருவருடனும் பேசுவதை நான் நிறுத்திவிட்டேன். அவர்கள் என்னை ஏமாற்றியதால் அவர்கள் மேல் எனக்கு மிகுந்த கோபம் இருந்தது. ஆனால் பவானி மேல் எனக்கு கோபம் இல்லை. ஏனென்றால் அவளுக்கு நடந்தது அநீதி. பவானி இப்போதும் என்னிடம் அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சுகிறாள். இருப்பினும் நான் சூர்யாவை மன்னிக்கவில்லை. அவனுடன் பேசுவதும் இல்லை. ரோகிணி தினம் எனக்கு போன் செய்கிறாள். சூர்யாவும் செய்கிறான். அலுவலகத்தில் பார்த்தாலும் நான் அவனை தவிர்த்துவிட்டு செல்கிறேன். நண்பர்களே, இப்போது நீங்களே சொல்லுங்கள், ரோகிணி மற்றும் சூர்யாவை நான் மன்னிக்க வேண்டுமா? அவர்கள் செய்தது சரியா தவறா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள். இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.